கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறதுல ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறேன். 10 மாதத்தை முடித்து இந்த 11வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த 11வது மாதத்தில் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் என் இருதயத்தில் போட்டார். இந்த மாதம் விசேஷமாக நம்முடைய திருச்சபையில் 21 நாள் உபவாச ஜபம் வருகிற நவம்பர் 17 திங்கட்கிழமையிலிருந்து டிசம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு நடக்க இருக்கிறது. இந்த உபவாச ஜபத்திற்காக பிரத்யேகமாக ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை என் வாயிலையும் என் இருதயத்திலையும் போட்டார். அது இந்த மாத வாக்குத்தத்தமாக நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உற்சாகப்படுத்துகிற, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே, ஷியோர்லி, த கேரண்டி. ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை இந்த மாதம் வீண் போகவே போகாது. சில நேரம் நமக்கு இப்படி தோணும், எப்போதான் எனக்கு முடிவு வரும், இந்த பிரச்சனைக்கு எப்போ முடிவு வரும், இந்த காத்திருத்தலுக்கு எப்போ முடிவு வரும், நெடுங்காலமாக காத்திருக்கிறேனே எப்போ முடிவு வரும். சில நேரம் பல காரியங்களை நம்ம எதிர்பார்த்து நிற்போம். இப்போ முடிவு வந்துடும், இப்போ முடிவு வந்துடும், என் பிள்ளை வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துடும், குழந்தை பாக்கிய காரியங்களில் ஒரு முடிவு வந்துடும், திருமணத்தில் ஒரு முடிவு வந்துடும், பிரிஞ்சிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு வந்துடும், சேர்ந்துருவாங்க. பல முடிவை நீங்கள் எதிர்பார்த்து இந்த மாதம் காத்திருப்பீர்கள். நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக உங்களோட இடைப்பட விரும்புகிறேன். இந்த மாதம் நிச்சயமான ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். நீங்கள் இனி சோர்ந்தே போகாதீங்க, நீங்கள் நம்புறது அவராலே வரும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் வாசித்தா 70 வருஷ ஒரு பெரிய சிறையிருப்பு. அவங்களும் எப்படா சிறையிருப்பு முடியும்னு காத்துட்டே இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னது என்ன? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. நான் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு முடிவு, விடுதலை வந்துடும், கட்டுகள் உடஞ்சிரும், இந்த சிறையிருப்பு எப்போ மாறும். 70 வருஷம் சிறையிருப்புங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருஷம். அதே ஜனங்கள் பாபிலோனில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் 70 வருஷம். எப்போ எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, எப்போ விடுதலை வரும், மாறும்னு. அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாய் வரப்போகிறது. வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தேவன் சொல்றாரு, உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய், ஷியோர்லி, மாற்றமே இல்லை, உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. நிச்சயமா பெறுவா, இனி தாமதிப்பதில்லை. ஆனா பாருங்க, வேதம் சொல்லுகிறது சாராள் நகைத்தார். ஆனா 18ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஆண்டவர் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துல நான் திரும்ப வருவேன். முடிவு வந்துருச்சு, சொன்னல, நிச்சயமாய் ஒரு குமாரனை பெறுவான்னு. நிச்சயமா உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்துல வருவேன், உன் மனைவியாகிய சாரால் ஒரு குமாரன் இருப்பான். சாரால் அவளுக்கு பின்பாக கூடார வாசல் இதை கேட்டு கொண்டிருந்தார். அவ கேட்கும்படி சொல்றா, நிச்சயமா இந்த மாசம் உனக்கு முடிவு, நிச்சயமா இந்த மாசத்துல உனக்கு எல்லா முடிவை நான் தந்துருவேன். என்னென்னலாம் தாமதிச்சதுன்னு நீ சிரிச்சு இல்ல, இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னில்ல, இல்ல, நிச்சயமாய் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய முடிவை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. எதுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன் ஒரு வார்த்தை, எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு முடிவை தருவார்.
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு கர்த்தர் சில முடிவுகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மேல தேவன் கொடுத்து உங்களை முடிவை கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் எல்லா சிறையிருப்புக்கு முடிவு, எல்லா வியாதிக்கு ஒரு முடிவு, எல்லா அவமானத்துக்கு ஒரு முடிவு, எல்லா நிந்தைக்கு ஒரு முடிவு, எல்லா கண்ணீருக்கு ஒரு முடிவு, எல்லா பாடுகளுக்கு ஒரு முடிவு, எல்லா தேவைகளுக்கு ஒரு முடிவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா? நிச்சயமான முடிவு, நிச்சயமான முடிவு, மாற்றமில்லாத முடிவு, அழிக்க முடியாத அளவுக்கு முடிவை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தரப்போகிறார். கவலையப்படாதீங்க. நீங்க நம்பிக்கிட்டே இருக்கீங்கல்ல, நீங்க நம்பிக்கை அறிக்கை செய்கிறதுல உறுதியா இருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீங்க நம்புகிறது அவராலே வரும். ரிவார்ட் ஃபார் யுவர் ஹோப். உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய கனம் வரப்போகிறது. சிஸ்டர், பிரதர், ஊழியக்காரனே, நீங்க நம்பிக்கிட்டே இருக்கீங்கல்ல, செய்வார்னு. உங்க நம்பிக்கைக்கு ஒரு பெரிய கனம் வரப்போகிறது. மதிப்பை கர்த்தர் தரப்போகிறார். உங்களை கனம் பண்ண போகிறார். என் ஆபிரகாம் என்னை நம்பினான். நீங்க நம்புங்க, உங்க நம்பிக்கைக்கு ஒரு முடிவு வரப்போகுது. தைரியமா இருங்க. ரிவார்ட் ஃபார் யுவர் ஹோப். உங்க நம்பிக்கை அறிக்கை பண்றதுல அசைவில்லாம் உறுதியா இருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மேல உங்களுக்கு கர்த்தர் முடிவை தந்து இந்த மாதம் ஆசீர்வதிக்க போகிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. தேவ சமூகத்தில் காத்திருப்போம். இந்த உபவாச நாட்களில் சபையோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்க. தேவன் ஒரு பரிபூர்ண முடிவை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். பல ஆண்டாய், பல மாதமாய், பல நாட்களாய் எங்க பிள்ளைகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவர் எப்போ முடிவு வரும் என்று காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு நிச்சயமான ஒரு முடிவு, கேரண்டி எண்ட். ஆண்டவரே, கேரண்டி. ஆண்டவரை தாமதிக்கவே போக மாட்டீங்க. இனி சரியான ஒரு நாட்களை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் கண்டு மகிழ, எங்க பிள்ளைகளுடைய நம்பிக்கைக்கு ஒரு கனத்தை கொடுக்க போறீங்க. எங்கப்பா, எங்க பிள்ளைகள் நம்பி ஜெபிச்ச ஜெபத்துக்கு, நம்பி உபவாசிச்சதுக்கு, நம்பி சபைக்கு தேடி வந்ததுக்கு, நம்பி உம்மை தேடி ஓடி ஊழியம் செஞ்சதுக்குரிய கனம் இந்த மாதம் ஒரு முடிவு. அது நிச்சயமான முடிவா என் தேவன் தரப்போகிறீர். நிச்சயமான ஒரு முடிவை உங்க காது கேட்கும்படி, எங்க பிள்ளைகள் காது கேட்கும்படி அந்த நிச்சயமான முடிவை இந்த மாதனை டிக்ளேர் பண்ணுகிறீர், அறிக்கை பண்ணுகிறீர், கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊழியத்தில், குடும்பத்தில், வியாபாரத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த நிச்சயமான முடிவு வரப்போகிறதற்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல அருமை பிதாவே. ஆமென், ஆமென். தைரியமா இருங்க. நிச்சயமான முடிவு, ரிவார்ட் ஃபார் யுவர் ஹோப். உங்களுடைய நம்பிக்கைக்கு கனம் வருகிறது. தைரியமா இருங்க. சொந்து போகாம, தளர்ந்து போகாம இருங்க. அந்த முடிவு எதிர்பார்த்ததுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு தருவார். God bless you. ஆமென், ஆமென்.